ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது வந்து மண்டே எடுத்த விலாகு. மண்டே ஈவினிங் செம்ம மழைங்க. மழையில் வந்து என் பொண்ணு செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தண்ணினா தான் ரொம்ப பிடிக்கும். சரி, கொஞ்ச நேரம் விளையாட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். களி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணோம். இப்போ எங்கள் அம்மா வந்து கடலக்காய் உரிச்சிட்டு இருக்காங்க. களி வந்து அடுப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விறகுலாம் முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ மாவெல்லாம் சலிச்சு வச்சிட்டாங்க. அடுப்பும் நல்லா எரியுது. இப்போ பாருங்கள், பானையில் தான் வச்சுருக்காங்க. ஒலை நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி மீட்டுட்டு தேவையான அளவுக்கு ராகி மாவு கொட்டிட்டாங்க. இப்போ பாருங்கள், மெதுவாக அது வந்து கிண்டி விடுறாங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இந்த மாதிரி தான் செய்யணும். பாருங்கள், மெதுவாக கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. அடுப்பு நல்லா எரிஞ்சதாக களி நல்லா வேகும். என் பொண்ணும் கூட இருந்து என்னென்ன ஆயா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டால் தான் களி வந்து கட்டி விழாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கிண்டிகிட்டு இருக்காங்க. நல்லா கிண்டி விட்டதும் தண்ணி ஊற்றி சுடுதண்ணிலே ஊற்றி நல்லா வேக அடிக்கணும். அதனால தான் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்குள்ளேயே நான் வந்து களிக்கு சைட் டிஷ் வந்து கடல சட்னி செய்யலான்னு சொல்லி தான் நான் கடலக்காய் வறுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இங்கே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், களி நல்லா வெந்துடுச்சு. இப்போ களி நல்லா சுட சுட தட்டினா தான் களி நல்லா வரும். இப்போ பாருங்கள், களியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கடலக்காய் வறுத்ததை நல்லா தோல் நீக்கிட்டு பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, தேங்காய், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ கடல சட்னியும் ரெடி. இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கடல சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ களிக்கு வந்து கடல சட்னி தான். இப்போ சுட சுட களிக்கும் கடல சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டோம். நீங்களாம் பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இந்த ஃபீல்டில் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஏதோ ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு அம்மா வாழைக்காய் இருந்தது, அதனால் வாழைக்காய் அறுத்துட்டு இருந்தாங்க. நான் அது சீவி மட்டும்தான் கொடுத்தேன், அம்மா தான் செஞ்சாங்க. இப்போ வாழைக்காய் நல்லா லேஸாக சீவிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சிடலாம். அதுக்குள்ளேயே அம்மா வந்து மாவு பிசைஞ்சாங்க. மாவுக்கு என்ன போடணுன்னா உப்பு, சோடாப்பு மட்டும்தான் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்குனாங்க. எனக்கு வந்து பஜ்ஜிலாம் செய்ய தெரியாது அவ்வளோ. போண்டா வேணால் செய்வேன். எங்கள் அம்மா தான் வந்து பஜ்ஜி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்று ஒன்றா வாழைக்காய் எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடுறாங்க. பாருங்கள், வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடியாகிடுது. இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டால் வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிரும். என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.